ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் ஒரு சில ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது உங்களோட ஒர்க் சம்மந்தமான ஒரு குரூப்பாக இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தமாக ஃப்ரெண்டுகளுக்கு நீங்கள் எல்லாருமா சேர்ந்து கதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கதைக்கிறதுக்காக வேண்டி ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குரூப்புக்கு அட்மின் நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. இந்த அட்மின் இந்த குரூப்பில் என்னென்ன சில ட்ரிக்குகள் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு புதுசாக ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரியான அந்த அட்மின் இந்த குரூப்பில் சில ட்ரிக்குகளை செய்து கொள்வார். அது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி இதில் பெஸ்ட்டுக்கு நம்ம குரூப்பை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் நியூ குரூப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் ஃப்ரெண்ட், நீங்கள் இந்த குரூப்பில் யார் யார் ஆட் பண்ணணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி குரூப்புக்கு ஒரு நேமை டைப் பண்ண சொல்லி வரும். இதில் உங்களுக்கு விருப்பமான குரூப் நேமை டைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேமுக்கு நிறைய உங்களுக்கு விருப்பமான ஸ்டிக்கரை கூட செலக்ட் பண்ணி போட்டுக்கொள்ள முடியும். இந்த குரூப்புக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபைலில் ஃபோட்டோஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கேலரியில் போய் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் கலரில் ஒரு பாஸ் மார்க் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட குரூப் க்ரியேட் ஆகிரும். குரூப் க்ரியேட் ஆனதும் ஃப்ரெண்ட், நீங்கள் இதில் யார் யாருக்கு இந்த குரூப்பை ஆட் பண்ணி கொண்டீங்களோ அவங்களுக்கு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று சென்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரூப் க்ரியேட் ஆனதும் எல்லாருமே ஓப்பன் பண்ணதும் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க. அட்மினாக இருக்கலாம், அட் பண்ணினவங்களாக இருக்கலாம், எல்லாருமே இந்த குரூப்பில் மெசேஜ் அண்ட் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி கொள்ள முடியும். இந்த ஆப்ஷனில் குரூப் க்ரியேட் பண்ண அட்மின் மாத்திரம் எப்படி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்மின் மாத்திரம் அட் பண்ணவங்களுக்கு மெசேஜை சென்ட் பண்ணி கொள்ள முடியும். அவங்க எந்த ஒரு மெசேஜும் இவங்களுக்கு சென்ட் பண்ணி கொள்ள முடியாது. அதை எப்படி எனோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் உங்களோட குரூப் சேட்டை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இதில் சேட்டை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரூப் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சென்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிடுற ஆப்ஷன் எனோவில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் குரூப்பில் அட்மின் மாத்திரம்தான் அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணி கொள்ள முடியும். அட் பண்ணின மெம்பர்ஸ்மார்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே சென்ட் பண்ணி கொள்ள முடியாது. அட் பண்ணின மெம்பர்ஸ்மார்களில் குரூப் சேட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் டைப் பண்ணுற ஆப்ஷனே ஷோ ஆகாது. அட்மின் மாத்திரம்தான் அதில் மெசேஜை சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அட்மின் மாத்திரம் உங்களோட அட் பண்ணுறவங்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடியவாறு இந்த குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.